பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அத்தியாயம் 3. இஸ்லாமிய அரசியல் முறை. இஸ்லாமிய அரசியல் திட்டம் 3 அம்சங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அவை தௌஹீத் ஏகத்துவம், ரிசாலத் இறை தூதுத்துவம், ஹிலாஃபத் இறை பிரதிநிதித்துவம். இந்த 3 அடிப்படைகளை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமிய அரசியல் முறையின் பல்வேறு கூறுகளை அறிந்து கொள்வது மிக கடினமாகும். ஆதலால் அவற்றை சுருக்கமாக விளக்கி கூற விரும்புகிறேன். தௌஹீத் ஏகத்துவம். இந்த பிரபஞ்சம், அதிலுள்ள உயிருள்ளவை உயிரற்றவை ஆகிய அனைத்தின் படைப்பாளனும் நிர்வாகியும் உரிமையாளனும் ஒரே இறைவன்தான் என்பது ஏகத்துவமாகும். இந்த பேரரசின் ஆட்சி அவனிடம் இருக்கிறது. ஒன்றைச் செய்ய ஆணையிடுவதற்கும் மற்றொன்றை தடுப்பதற்கும் உரிய உரிமை அவன் ஒருவனுக்கே உண்டு. வழிபாடும் பணிவும் அவன் ஒருவனுக்கே உரியவை. எந்த அளவிலும் எந்த முறையிலும் வேறு யாரும் அவற்றுக்கு உரியவரல்லர். வாழ்க்கையின் அனைத்து வகைகளும், நமது உடல் உறுப்புக்கள், கல்வி அறிவு, உலகில் இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லா பொருட்களின் மீதும் நமக்குள்ள வெளிப்படையான அதிகாரங்கள் ஆகிய எதுவுமே நம்மால் ஆக்கப்பட்டவை அல்ல. நாமே சொந்தமாக பெற்று கொண்டவையும் அல்ல. அவையெல்லாம் நமக்கு இறைவனால் அருளப்பட்டவை. அவற்றை நமக்கு அருளுவதில் அவனுக்கு துணையாக இருந்தவரும் எவரும் இல்லை. ஆதலால் நாம் படைக்கப்பட்டிருப்பதன் நோக்கமும் இலட்சியமும் என்ன என்பது பற்றி தீர்மானிப்பதோ, நம்முடைய இவ்வுலக அதிகார வரம்பை வகுத்து கொள்வதோ நம்முடைய பொறுப்பல்ல. நம் சார்பில் அவற்றை தீர்மானிக்க வேறு எவருக்கும் உரிமையும் கிடையாது. நம்மை படைத்து நமக்கு சிந்தனையாற்றலையும் உடலாற்றலையும் அளித்து நம்முடைய பயன்பாட்டுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வழங்கிய இறைவனுக்குத்தான் அந்த உரிமை உண்டு. இந்த ஏகத்துவ கொள்கை மனிதனின் ஆட்சி அதிகார உரிமையை அடியோடு நிராகரிக்கிறது. அந்த ஆட்சி ஒரு தனிப்பட்ட மனிதனுடையதோ, ஒரு குடும்பத்துடையதோ, ஒரு வகுப்பினருடையதோ அல்லது உலகில் வசிக்கும் மாந்தர்கள் அனைவருடையதோ கிடையாது. ஆட்சியாளன் இறைவன் ஒருவனே. அவனுடைய ஆணைகள்தான் சட்டங்கள் ஆகும். ரிசாலத் இறை தூதுத்துவம். இறைவனின் சட்டத்தை எதன் மூலமாக மக்கள் பெறுகின்றார்களோ அதுதான் ரிசாலத் இறை தூது எனப்படுகிறது. அதன் வழியாக 2 விஷயங்களை நாம் பெற்றிருக்கிறோம். முதலாவது, இறைவன் தன்னுடைய சட்டத்தை விரிவாக கூறுகின்ற வேதம். இரண்டாவது, இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்ற அந்தஸ்தில் இறை தூதர் அந்த இறை வேதத்துக்கு தமது சொல்லாலும் செயலாலும் வழங்கிய அதிகாரபூர்வமான விளக்கங்களும் விரிவுரைகளும். மனித வாழ்க்கை முறைக்கு வேண்டிய கொள்கைகள் அனைத்துமே இறை வேதத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இறை வேதம் எடுத்துரைக்கும் கொள்கைகளின் நோக்கை அடைவதற்கு நடைமுறையில் ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து அதன்படி மக்களை நடக்கச் செய்து அதற்கு வேண்டிய முழுமையான விவரங்களையும் தந்து இறை தூதர் நமக்கு ஒரு முன்மாதிரியை அமைத்திருக்கிறார். இவ்விரண்டின் இணையாக்கத்துக்குத்தான் இஸ்லாமிய மரபு ஷரீஅத் என்று கூறுகிறது. இதை அமைப்பு விதியாக கொண்டுதான் கான்ஸ்டிடியூஷன், இஸ்லாமிய அரசு நிறுவப்படுகிறது. ஹிலாஃபத் இறை பிரதிநிதித்துவம். ஹிலாஃபத் என்பதை பற்றி இனி பார்ப்போம். அகராதியின்படி ஹிலாஃபத் எனும் அரபிச் சொல்லுக்கு பிரதிநிதித்துவம் என்று பொருளாகும். மனிதன் இவ்வுலகில் இறைவனின் பிரதிநிதியாக இருக்கிறான் என்பதே இஸ்லாமிய கண்ணோட்டத்தின்படி இவ்வுலகில் மனிதர்களுக்குடைய அந்தஸ்தாகும். இறைவனின் பிரதிநிதி என்று சொல்லும் போது இறைவனால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள சக்திகளின் மூலம் இறைவனால் வகுத்தளிக்கப்பட்டுள்ள வரம்புகளுக்குள் நின்று இந்த உலகத்தில் இறையதிகாரத்தை பயன்படுத்துமாறு மனிதன் கோரப்படுகிறான். இப்பொழுது ஓர் எடுத்துக்காட்டை பார்ப்போம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு பெரிய சொத்து இருக்கிறது. உங்களின் சார்பாக அதை நிர்வகிக்க நீங்கள் ஒருவரை நியமிக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் 4 நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுவதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். முதலாவதாக, அந்த சொத்து மீதான உரிமை உங்களிடமேயே இருக்கும். அது நிர்வாகியிடம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, உங்களுடைய விருப்பங்களுக்கும் ஆணைகளுக்கும் இசைவாகவே அவர் உங்களுடைய சொத்தை நிர்வகித்து வர வேண்டும். மூன்றாவது, அவருக்கு நீங்கள் வகுத்து கொடுத்திருக்கும் வரம்புக்குள் தான் அவர் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். நான்காவதாக, அந்த சொத்தை நிர்வகிப்பதன் மூலம் அவர் தன் நோக்கத்தை நிறைவேற்றாமல் உங்களுடைய நோக்கத்தையே நிறைவேற்ற வேண்டும். பிரதிநிதித்துவம் எனும் சொல்லை ஒருவன் உச்சரித்ததுமே இந்த 4 நிபந்தனைகளும் உள்ளத்தில் ஓடி வரும் அளவுக்கு அந்த சொல் பொருள் பொதிந்ததாய் இருக்கிறது. பிரதிநிதி என்பவன் இந்த 4 நிபந்தனைகளையும் நிறைவேற்றாவிட்டால் அவன் தன்னுடைய பிரதிநிதித்துவ அந்தஸ்தை மீறியவன் என்றும், பிரதிநிதித்துவம் எனும் தத்துவத்தில் பொதிந்துள்ள கூட்டு உடன்பாட்டை உடைத்தவன் என்றும் தூற்றப்படுவான்.
இதே பொருளில்தான் இறைவனின் ஹலீஃபா என்று மனிதனை இஸ்லாம் வர்ணிக்கிறது. ஆதலால் ஹிலாஃபத் தத்துவத்திலும் இந்த 4 நிபந்தனைகளும் பொதிந்திருக்கின்றன. இந்த அரசியல் சித்தாந்தத்தின்படி அமைக்கப்படும் அரசாங்கம் இறைவனுடைய ஆட்சியின் கீழ் அமைக்கப்படும் மனிதனின் பிரதிநிதித்துவ அதிகார முறையாக இருக்கும். அதுவே இறைவனுடைய பூமியில் இறைவனால் வகுத்துக் கொடுக்கப்பட்டுள்ள வரம்புக்குட்பட்டு அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு ஏற்ப செயலாற்றி அவனுடைய விருப்பத்தையும் குறிக்கோளையும் நிறைவேற்றுவதாக இருக்கும். இஸ்லாத்தில் மக்களாட்சி ஹிலாஃபத் இறை பிரதிநிதித்துவம் பற்றி மேற்சொன்ன விவரத்துடன் மற்றுமொரு அம்சத்தையும் கவனிக்க வேண்டும். இஸ்லாமிய அரசியல் தத்துவம் ஒரு குறிப்பிட்ட மனிதனையோ குடும்பத்தையோ வர்க்கத்தையோ ஹலீஃபா இறை பிரதிநிதி என்று கூறவில்லை. மாறாக ஏகத்துவம் இறை பிரதிநிதித்துவம் ஆகிய அடிப்படை கொள்கைகளை மனமாற ஏற்றுக்கொண்டு பிரதிநிதித்துவத்தில் பொதிந்திருக்கும் நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கும் சமுதாயத்திலுள்ள அனைவரிடமும் தான் இறை பிரதிநிதித்துவத்தின் பொறுப்பை ஒப்படைக்கிறது. அவ்வாறு அமைந்த சமுதாயம் கூட்டாக ஹிலாஃபத்தின் பொறுப்பை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலுள்ள ஒவ்வொருவரின் மீதும் அந்த பொறுப்பு சார்கிறது. இதில் இருந்துதான் இஸ்லாத்தின் மக்களாட்சி துவங்குகிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் ஹிலாஃபத்தின் உரிமையை பெறுகிறார்கள். அதே சமயத்தில் அதன் பொறுப்புகளையும் கடமைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சமூகத்தில் இருக்கும் அனைவருமே மேற்சொன்ன உரிமைகளிலும் கடமை பொறுப்புகளிலும் சம பங்கு வகிக்கிறார்கள். இந்த அதிகாரங்களை பங்கு போடுவதில் இவரொருவரும் மற்றவரை விட முன்னுரிமை பெறமாட்டார். மற்றொருவருடைய உரிமையை பறிக்கும் அதிகாரத்தையும் பெறமாட்டார். இச்சமுதாயத்தில் உள்ள அனைவரின் விருப்பப்படியே அரசாங்கத்தை நிர்வகிக்கும் ஆட்சிக்குழு அமையும். இத்தகைய மக்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தில் இருந்து ஒரு பங்கை அந்த ஆட்சிக்குழுவிடம் ஒப்படைக்கிறார்கள். ஆட்சிக்குழு அமைவதில் மக்களுடைய கருத்துக்கள் தான் முடிவாக இருக்கும். அவர்களின் விருப்பத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் இசைந்தே அந்த ஆட்சிக்குழு செயல்படும். அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் எவரோ அவரே அவர்களுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார். அவர்களுடைய நம்பிக்கையை இழப்பவர் பதவியை விட்டு விலகுவார். இந்த விஷயத்தில் இஸ்லாமிய அரசியல் முறை முழுமையான மக்களாட்சிக்கு ஓர் இலக்கணமாக விளங்குகிறது. இஸ்லாமிய மக்களாட்சி முறைக்கும் மேலை நாட்டு மக்களாட்சி முறைக்கும் உள்ள வேறுபாடு மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது. மேற்கத்திய மக்களாட்சி முறை மக்களுடைய அதிகார தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மக்களாட்சி முறையோ மக்கள் பிரதிநிதித்துவ ஹிலாஃபத் பிரதிநிதித்துவ விதியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. மேற்கத்திய மக்களாட்சியில் மக்களே ஆட்சி அதிகாரம் உடையவர்கள். ஆனால் இஸ்லாத்திலோ ஆட்சி அதிகாரம் இறைவனுக்குரியது. மக்கள் அவனுடைய பிரதிநிதிகளாகவும் ஹலீஃபாக்களாகவும் இருக்கிறார்கள். மேற்கத்திய மக்களாட்சியில் மக்களே சட்டம் இயற்றிக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய மக்களாட்சியிலோ இறைவன் தன்னுடைய தூதர் மூலம் வழங்கிய ஷரீஅத் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவற்றை பின்பற்றுகிறார்கள். ஒன்றில் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. மற்றொன்றிலோ அரசாங்கமும் அதனை அமைக்கும் மக்களும் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றனர். சுருங்கக் கூறின் மேற்கத்திய மக்களாட்சி முழு அதிகாரத்தையும் கொண்ட ஒன்று. அது தன்னுடைய அதிகாரங்களை கட்டுப்பாடின்றி தன்னிச்சையாக பயன்படுத்தி கொள்கிறது. ஆனால் இஸ்லாமிய மக்களாட்சியோ இறை கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறது. இறைவனின் போதனைகளுக்கு ஏற்ப அவன் வகுத்த எல்லைகளுக்குள் நின்று தன் அதிகாரத்தை செலுத்துகிறது. இஸ்லாமிய அரசாங்கத்தின் நோக்கங்கள் ஏகத்துவம், தௌஹீத், இறை தூதுத்துவம், ரிசாலத், இறை பிரதிநிதித்துவம், ஹிலாஃபத் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைக்கப்படும் ஆட்சி முறை எத்தகையது என்று மிக சுருக்கமாக இப்பொழுது கோடிட்டு காட்ட நான் முனைகிறேன். எத்தகைய நல்லொழுக்கங்கள் மனித வாழ்வுக்கு அழகூட்ட வேண்டுமென்று இப்பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் விரும்புகின்றானோ அவற்றை நிலைநிறுத்தி பேணி வளர்ப்பதுதான் இஸ்லாமிய அரசு அமைப்பதன் நோக்கம் என்பதை திருக்குர்ஆன் தெளிவாக எடுத்துரைக்கிறது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இஸ்லாமிய ஆட்சி அமையவில்லை. அது ஒரு நாட்டின் நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அமையவில்லை. இவற்றிற்கு பதிலாக அரசின் முன் இஸ்லாம் ஓர் உயர்ந்த குறிக்கோளை வைக்கிறது. அதனை அடைவதற்காக தன்னிடமுள்ள சாதனங்கள் அனைத்தையும் சக்திகள் அனைத்தையும் அது பயன்படுத்த வேண்டும். மனித வாழ்வில் செழித்தோங்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்ற தூய்மை, நல்லொழுக்கம், நன்மை, அழகு, வெற்றி, மேன்மை ஆகியவற்றை தோற்றுவித்தும் அவற்றை படிப்படியாக வளரச் செய்தும் உலகத்திற்கு அழிவுண்டாக்கி படைப்பினங்களின்
வாழ்வை சீர்குலைக்கக் கூடியவை என்று இறைவன் கருதுகின்ற சுரண்டல், அநீதி, ஒழுக்கமின்மை ஆகிய தீயொழுக்கங்களை எல்லாம் தடுத்து ஒடுக்குவதுமே அதன் குறிக்கோளாகும். இந்த மிக உயர்ந்த குறிக்கோளை நம்முன் வைக்கும் இஸ்லாம், நல்லொழுக்கங்கள், தீயொழுக்கங்கள் எவை என்பதையும் தெளிவாக விளக்கி, ஒழுக்க முறையை நமக்கு கோடிட்டுக் காட்டுகிறது. ஒழுக்க முறையை என்றென்றும் தனது உள்ளத்தில் பசுமையாக வைத்திருந்தால்தான் எந்தக் காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாமிய அரசு தனது சீர்திருத்த மறுகட்டுமானத் திட்டத்தை உருவாக்கி செயலாற்ற முடியும். என்ன நேர்ந்தாலும் வாழ்க்கையின் எல்லா துறைகளும் ஒழுக்க மாண்புகள் பேணப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வலுவான கோரிக்கையாகும். ஆதலால் உண்மை, நாணயம், நியாயம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்னும் திட்டவட்டமான கொள்கையை தன் அரசுக்கு அது வழங்குகிறது. எந்த சமயத்திலும் என்ன நேரிட்டாலும் அரசியல், நிர்வாகம், தேசிய சூழ்நிலை ஆகியவற்றிற்காக பொய், மோசடி, அநீதி ஆகியவற்றை சகித்துக் கொண்டிருக்க அது தயாராய் இல்லை. நாட்டுக்குள் ஆள்வோருக்கும் ஆளப்படுவோருக்கும் இடையே உள்ள உறவாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு வெளியே உள்ள இதர சமுதாயங்களுடன் உள்ள உறவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலும் உண்மை, நீதி, நாணயம் ஆகியவற்றுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தனி மனிதரான முஸ்லிமைப் போலவே முஸ்லிம் அரசும் தனது கடமைகளை செய்ய வேண்டுமென்று அது விதிக்கிறது. உடன்படிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களில் ஒரே விதமான அளவை கடைபிடிக்க வேண்டும். நாவினால் எதை சொல்கிறோமோ அதையே செய்ய வேண்டும். எதைச் செய்து கொண்டிருக்கிறோமோ அதையே சொல்ல வேண்டும். உரிமையோடு கடமையையும் நினைக்க வேண்டும். பிறர் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று எதிர்பார்க்கும் போது மற்றவர்களுடைய உரிமைகளையும் மறந்துவிடக்கூடாது. நீதியை நிலைநாட்டுவதற்காக அதிகாரத்தையும் பலத்தையும் பயன்படுத்த வேண்டுமேயன்றி அநீதி தலைவிரித்தாடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. கடமையை ஒரு புனிதமான கட்டளையாக கருதி அதனை பழுதின்றி நிறைவேற்ற வேண்டும். ஆட்சி வலிமையை இறைவன் அளித்த ஒரு காப்புப் பொருளாக கருதி தனது செயல்களுக்கெல்லாம் மறுமையில் இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் எனும் உணர்வுடன் அதனை பயன்படுத்த வேண்டும். அடிப்படை உரிமைகள். நில உலகின் எந்த ஒரு பகுதியிலும் இஸ்லாமிய அரசு அமைக்கப்படலாம் என்றாலும் மனித உரிமைகளும் சலுகைகளும் அந்த அரசின் பூகோள எல்லைகளுக்குள் மட்டுமே செயல்பட வேண்டுமென்று அது விரும்பவில்லை. மனித உரிமைகளை பொறுத்தவரையில் அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும். அவனுடைய அடிப்படை உரிமையை மற்றவர் மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை இடுகிறது. அந்த மனிதன் இஸ்லாமிய அரசின் எல்லைக்குள் இருந்தாலும் சரியே, வெளியிலிருந்தாலும் சரியே, இஸ்லாமிய அரசுக்கு நண்பனாயிருந்தாலும் சரியே, பகைவனாக இருந்தாலும் சரியே, இஸ்லாமிய அரசுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தாலும் சரியே, அதனுடன் போர் புரிபவனாக இருந்தாலும் சரியே, எந்த நிலையிலும் மனித இரத்தம் புனிதமாகும். உரிய காரணமின்றி அது சிந்தப்படக்கூடாது. போர் சூழ்நிலையிலும் கூட பெண்கள், குழந்தைகள், முதியோர், நோயாளிகள், காயமுற்றவர்கள் ஆகியோர் மீது போரின் பாதிப்பை ஏற்படுத்துவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் பெண்களின் கண்ணியமும் கற்பும் மதித்து போற்றப்பட வேண்டியவையாகும். இந்நிலையிலும் எவ்விதத்திலும் அதற்கு களங்கம் விளைவிப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல. இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர்கள் பகைவர் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, பசித்தவர்கள் உணவு பெறுவதற்கும், ஆடையற்றவர்கள் ஆடையை பெறுவதற்கும், நோயுற்றவர்களும் காயமுற்றவர்களும் சிகிச்சை பெறுவதற்கும் இஸ்லாமிய அரசில் உரிமை பெற்றவர்களாவார்கள். இதுவும் இது போன்ற பல உரிமைகளையும் மனிதன் என்னும் அந்தஸ்தில் எல்லா மனிதர்களுக்கும் இஸ்லாம் வழங்குகிறது. இஸ்லாமிய அரசின் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன், விதியில் இவை எல்லோருக்கும் உரிய அடிப்படை உரிமைகளாய் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இடம்பெற்றிருக்கின்றன. குடியுரிமை பிரச்சினையிலும் கூட தன் அரசின் எல்லைக்குள் பிறந்தவர்களுக்கு மட்டும் அது உரியதென்று இஸ்லாம் கூறுவதில்லை. மாறாக உலகில் எந்த பகுதியில் பிறந்த முஸ்லிமானாலும் சரியே, அவன் இஸ்லாமிய அரசின் எல்லைக்குள் நுழைந்த உடனேயே அதன் குடிமகனாகி விடுகிறான். அந்த அரசின் கீழுள்ள பரம்பரை குடிமகனுடன் சம உரிமைகளை பெற்ற ஒரு குடிமகனாக அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஆதலால் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய அரசுகளும் உள்ள குடியுரிமை பொதுவானதாகும். அவற்றினுள் நுழையவோ வெளியேறவோ எந்த ஒரு முஸ்லிமுக்கும் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் தேவையில்லை. ஒரு இஸ்லாமிய அரசில் இன, நிற, வகுப்பு வேறுபாடில்லாமல் ஒவ்வொரு முஸ்லிமும் பொறுப்பு வாய்ந்த எல்லா பதவிகளுக்குமே தகுதி உள்ளவர்களாக கருதப்படுவர்.
இஸ்லாமிய அரசின் எல்லைக்குள் வாழ்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாம் சில சிறப்பு உரிமைகளை வழங்கியிருக்கிறது. அந்த உரிமைகள் இஸ்லாமிய அரசின் அமைப்பு விதி கான்ஸ்டிடியூஷன் இன் முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் அங்கமாக கருதப்படுகிறது. இத்தகைய முஸ்லிம் அல்லாதோர் இஸ்லாமிய மரபின்படி உடன்படிக்கைக்காரர்கள் திம்மிகள் எனப்படுகிறார்கள். அதாவது இஸ்லாமிய அரசு அவர்களுடன் ஒரு பொது உடன்படிக்கையை செய்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்பதே அதன் பொருளாகும். ஒரு முஸ்லிம் குடிமகனுடையதைப் போன்றே முஸ்லிம் அல்லாதோரின் உயிர், உடைமை, கண்ணியம் ஆகியவை போற்றி காக்கப்படும். சிவில் சட்டம், குற்றவியல் சட்டம், சிவில் அண்ட் கிரிமினல் லோஸ் விஷயங்களிலும் ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இடையே எந்த வேறுபாடும் கிடையாது. முஸ்லிம் அல்லாதோருக்கு உரிய தனியார் பர்சனல் சட்டங்களில் இஸ்லாமிய அரசு தலையிடாது. அவர்களுக்கு தன் மனசாட்சிப்படி தன் விருப்பம் போல் தங்களுடைய மதக் கடமைகளை நிறைவேற்ற முழு சுதந்திரமும் முழு உரிமையும் உண்டு. தன்னுடைய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்குரிய உரிமை மாத்திரம் இன்றி கண்ணியம், சட்டம் ஆகிய எல்லைகளுக்குள் நின்று இஸ்லாத்தை விமர்சிக்கவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இது போன்ற உரிமைகள் பலவற்றையும் இஸ்லாமிய அரசியல் அமைப்பு விதி கான்ஸ்டிடியூஷன் தன் முஸ்லிம் அல்லாத குடிமக்களுக்கு வழங்குகிறது. இவை அவர்களுக்கு நிலையான உரிமைகளாகும். எதுவரையில் அவர்கள் அரசின் பாதுகாப்பு உடன்படிக்கையில் இருந்து தாமாகவே வெளியேறவில்லையோ அதுவரையில் இந்த உரிமைகளை அவர்களிடமிருந்து பறித்து கொள்ள எந்த இஸ்லாமிய அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. இஸ்லாமிய அரசு இல்லாத ஒரு நாட்டில் முஸ்லிம்களுக்கு எவ்வளவுதான் கொடுமைகள் இழைக்கப்பட்ட போதிலும் கூட, இஸ்லாமிய நாடு ஒன்றின் எல்லைகளுக்கு அண்மையில் உள்ள ஒரு நாட்டில் முஸ்லிம்கள் அனைவரும் கொன்று குவிக்கப்பட்ட போதிலும் கூட, அந்த இஸ்லாமிய நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம் அல்லாதோருக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ அவர்களை எந்த விதத்திலும் தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் உட்படுவதற்கோ அந்நாட்டின் முஸ்லிம் குடிமக்களுக்கு இஸ்லாமிய ஷரீஅத் அணுவளவும் அனுமதியளிப்பதில்லை. தனது எல்லைக்குள் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத ஒரு தனி மனிதரின் இரத்தத்தை காரணமில்லாமல் சிந்துவதற்கும் அந்த அரசு யாதொரு உரிமையையும் அளிப்பதில்லை. நிர்வாகமும் சட்டமன்றமும் ஓர் இஸ்லாமிய அரசில் ஆட்சி பொறுப்பு அமீர், தலைவர் என்று கூறப்படும் ஒருவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் இன்றைய மக்களாட்சி அரசியல் அமைப்பில் உள்ள ஜனாதிபதி அல்லது பிரதமரை போன்று செயல்படுவார். அரசியல் அமைப்பு அடிப்படைகளில் நம்பிக்கை கொண்ட வயது வந்த ஆண், பெண் அனைவருமே அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் வாக்களிக்க உரிமை பெற்றிருப்பார்கள். அமீராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் இஸ்லாமிய உணர்வின் மீது தலைவருக்குள்ள பற்றிலும் அவருடைய அறிவு நுட்பத்தின் மீதும் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இறையச்சம் நிறைந்தவராகவும் இஸ்லாமிய இயல்புகள் உடையவராகவும் அரசியல் மேதமை பண்புடையவராகவும் அவர் திகழ வேண்டும். சுருங்க கூறின் நல்லொழுக்கமும் தகுதியும் உள்ளவராய் அவர் இருக்க வேண்டும். அரசு நிர்வாகத்தில் அவருக்கு வழிகாட்டவும் உதவி புரியவும் ஓர் ஆலோசனை குழு ஷூரா அமைக்கப்பட வேண்டும். அக்குழுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாயிருக்க வேண்டும். ஆலோசனை குழுவின் யோசனைகளுக்கு ஏற்ப நாட்டை நிர்வகிப்பது அமீரின் கடமையாகும். மக்களுடைய நம்பிக்கை இருக்கும் வரையில்தான் அமீர் தனது பதவியில் நீடிக்க முடியும். மக்களுடைய நம்பிக்கையை எப்பொழுது இழக்கிறாரோ அப்பொழுதே அவர் தமது பதவியை துறக்க வேண்டும். எனினும் மக்களுடைய நம்பிக்கை இருக்கும் வரை அவர் அரசின் எல்லா அதிகாரங்களையும் பெற்றவராவார். ஷரீஅத் சட்ட திட்டங்களின் எல்லைக்குள் நின்று ஆலோசனை குழுவின் பெரும்பான்மை கருத்துக்கு எதிராகவும் தமது மறுப்பாணையை வீட்டோ பயன்படுத்த அவர் உரிமை பெற்றவர். அவருடைய கொள்கைகளையும் அவருடைய அரசின் கொள்கைகளையும் விமர்சித்து பேச குடிமக்கள் எவருக்குமே மறுக்க முடியாத உரிமையுண்டு. மக்கள் தம் கருத்தை எடுத்து சொல்வதற்கு தேவையான நியாயமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அரசின் கடமையாகும். ஷரீஅத் சட்டம் வகுத்து கொடுத்திருக்கின்ற வரையறைக்குள்தான் ஓர் இஸ்லாமிய அரசு எந்த சட்டத்தையும் இயற்ற முடியும். இறைவனுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை முழுமையாக ஏற்று கீழ்ப்படிய வேண்டும். அவற்றுக்கு மாற்றமாக சட்டம் இயற்றவோ அவற்றை திருத்தவோ மாற்றவோ எந்த சட்டமன்றத்துக்கும் அதிகாரமும் உரிமையும் கிடையாது. 2 அல்லது 3 விளக்கங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன்
இடம் கொடுக்கும் ஆணைகள் சம்பந்தப்பட்டவை. ஷரீஅத்தின் உண்மையான கருத்து என்ன என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு ஷரீஅத் சட்டத்தில் ஆழ்ந்த புலமை படைத்தவர்களை சார்ந்ததாகும். ஆதலால் இஸ்லாமிய சட்ட வல்லுநர்களைக் கொண்ட ஆலோசனை குழுவின் துணைக்குழு ஒன்றிற்கு அத்தகைய பிரச்சினைகள் பரிசீலனைக்காக அனுப்பப்படும். இதன் பிறகும் ஷரீஅத்தில் குறிப்பான எந்த ஓர் ஆணையும் கூறப்படாத சில பிரச்சினைகள் இருக்கக்கூடும். ஷரீஅத்தின் எல்லைகளுக்குள் இருந்து அன்றாட வாழ்வில் தோன்றும் பிரச்சினைகளுக்கு சட்டம் இயற்ற ஆலோசனை குழு உரிமை பெற்றிருக்கும். இஸ்லாத்தின் நீதி பரிபாலனம் அரசாங்க நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டதன்று. அது ஷரீஅத்திலிருந்து நேரடியாக தனது அதிகாரத்தை பெற்றதாகவும் இறைவனுடைய பிரதிநிதித்துவ அந்தஸ்திலும் அவன் ஒருவனுக்கே பதில் சொல்லியாக வேண்டும் என்ற நிலையிலும் அது இயங்கும். நீதிபதிகள் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர்கள்தாம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்றாலும் நீதிபதிகள் அவர்களுக்குரிய இருக்கையில் அமர்ந்ததும் நடுநிலையோடு இறைவனுடைய சட்டத்துக்கிணங்க நீதியை நிலைநாட்ட கடமைப்பட்டவர்களாகி விடுகிறார்கள். அரசாங்கமோ அதன் எந்த ஓர் உறுப்போ நீதிமன்ற அதிகாரத்திற்கு வெளியில் இல்லை. இஸ்லாமிய நீதித்துறை ஒரு சாதாரண குடிமகனுக்கு சமமாக அந்த அரசின் மிக உயர்ந்த அதிகாரப் பொறுப்பை வகிக்கும் ஜனாதிபதி அல்லது பிரதமரையும் கூட வாதியாகவோ பிரதிவாதியாகவோ நீதிமன்றத்தில் நிறுத்த உரிமை பெற்றிருக்கிறது. ஆள்வோரும் ஆளப்படுவோரும் சட்டத்தின் பார்வையில் சமமானவர்கள். அவர்களுடைய தகுதிநிலை, அதிகாரம், செல்வாக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களுக்கிடையே எந்த வேறுபாடும் காட்டப்பட மாட்டாது. சமத்துவமே இஸ்லாத்தின் குறிக்கோள். சமூக, பொருளாதார, அரசியல் துறைகளில் இந்த குறிக்கோளை இஸ்லாம் ஒரே மாதிரியாக பற்றி பிடித்து நிற்கிறது.